நேற்று கம்பு மாவு அரைச்சேன் இல்லையா, அதில் நேற்று குழிப்பணியாரமும் தோசையும் ஊற்றி காட்டினேன். இன்றைக்கி ஆப்பத்துக்குன்னு எடுத்து வச்சுருக்கிற மாவு, இதுலேயும் தோசையும் ஆப்பமும் ஊற்றி காட்டுறேன். இதுக்கு சோடா மாவு ஆப்பம்னாவே நமக்கு சோடா மாவு போடணும். சோடா உப்பு, அது சமையல் சோடா உப்புன்னு சொல்லுவோம், அதை போடணும். அதை நான் 2 சிட்டிகை போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவும் கொஞ்சம் புளிச்சிருக்குது. ஆப்பத்துக்கு கொஞ்சம் மாவு புளிக்கணும், உடனே ஊற்ற முடியாது. இதில் நம்ம உளுந்தெல்லாம் சேர்க்கலை, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதே மாவு தான், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஆப்பத்துக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். தோசைக்கும் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாவு நமக்கு உளுந்து இல்லை அப்படின்னாலும் கூட இந்த இதில் தோசை நமக்கு நல்லாவே வரும். ஏன்னா வாழைப்பழம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லாவே வரும். இப்போ நல்லா தோசை கடாய் நல்லா சூடேறிடுச்சு. தண்ணி தெளித்து பார்த்தா நல்லா சூடேறி இருக்குது. இப்போ ஒரு வெங்காயத்தை வச்சு தேய்ச்சிட்டு நான் ஆப்பத்துக்கு ஊற்றி காட்டுறேன். இது ஆப்பச்சட்டியில் கூட ஊற்றலாம். ஆப்பச்சட்டி இருந்ததுன்னா ஆப்பச்சட்டியில் கூட ஊற்றி நீங்கள் எடுத்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் மேலோட்டமாக கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். நெய் எதுக்காக விட்டுறேன் அப்படின்னாக்க, அதில் தேங்காய், வாழைப்பழம், கம்புலாம் இருக்குது. அது கூட நெய் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், எப்படி வந்தது, எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுவீங்க. இது அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும். நேற்று நான் சோடாப்பு போடலை. குழிப்பணியாரம் பண்ணும்போது நான் சோடா போடலை அதில், அந்த மாவில். அது உடனே செஞ்சு உடனே போட்டுடலாம். இது ஆப்பன்றதுனால நான் கொஞ்சம் சோடா மாவு போட்டிருக்கேன். அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் 2வது ஆப்பமும் ஊற்றி காட்டுறேன். இதுலேயே ஒரு தோசையும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். தோசையும் நம்ம சோடா மாவு போட்டதுனால நான் தோசை ஊற்றி காட்டுறேன். ஏன்னா நேற்றே நான் தோசை ஊற்றி காட்டிட்டேன், இருந்தாலும் நான் சோடா மாவு போட்டிருக்கேன் அப்படின்றதுனால நான் அந்த தோசையும் ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. அது தொட்டோம்னா அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ நல்லாவும் இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு கொஞ்சம் புளிச்சிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். புளிக்காமல் ஊற்றணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் ரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் தோசையாக இது ஆப்பம். அதனால் நான் இந்த சோடா மாவு போட்டத்தில் ஒரு தோசையை ஊற்றி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இந்த தோசையும் ஆப்பமும் நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் இது ரஃப்பே ஆகாது பாருங்கள், அப்படியே பஞ்சு போல் இருக்கும். இந்த ஆப்பத்தை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஆப்பம் அப்படியே கையிலே நிற்காது, கையால் எடுக்கவே முடியாது, அப்படியே பிஞ்சு பிஞ்சு போயிடும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதுக்கு தேங்காய் பால் ஊற்றியும் சாப்பிட்லாம். நம்ம தேங்காய் போட்டிருக்கிறதுனால தேங்காய் பால் ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை கார சட்னியும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், சாம்பார் ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம், தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நமக்கு எது விருப்பமோ அதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஆப்பத்தை கையில் எடுத்து பார்க்குறோம் பாருங்களேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. அப்படியே கையால் எடுக்கவே முடியாது, அப்படியே புட்டு புட்டுட்டு வந்துடும். அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.